வணக்கம் இறை அன்பர்களே. 2026 ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதியில இருந்து 30ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய கோச்சார பலன்களை பார்ப்போம். பொதுவாக தமிழ் மக்கள் ராசிக்கு உண்டான பலன்கள் தான் நாங்கள் அதிகமாக பார்ப்போம். இது ராசிக்கு உண்டான பலன்கள் கிடையாது, லக்னத்துக்கு உண்டான பலன். இப்போ உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டா ஜாதக கட்டங்கள் ஏதாவது ஒரு கோணத்தில் லானான்னு போட்டிருக்கும், அதுதான் லக்னம்னு சொல்லுவோம். லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். பொதுவாக பார்த்தீங்கன்னா சில சமயங்கள் நம்ம இந்த ராசி பலன் பார்க்கும் பொழுது சில நேரம் நமக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். சில நேரங்களில் இது என்ன எனக்கு சொல்லலையே, எனக்கு இந்த நல்லது சொல்கிறாங்க ஆனால் எனக்கு கெட்டதாக தான் நடக்குதுமோ, கெட்டதாக சொல்கிறாங்க நல்லதாக தான் நடக்குதுமோ. அது காரணம் என்ன அப்படின்னா, ராசிக்கு உண்டான பலன்கள் சில சமயங்களில் ஒரு 100க்கு 60% சமயங்களில் எங்களுக்கு பலனை மாற்றியோ இல்லாட்டி அந்த பலனில் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்புகளை நம்மளுக்கு ஏற்படுத்தாது. ஆனால் லக்ன ரீதியான கோச்சார பலன்கள், லக்னத்தை மையமாக கொண்டு கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்வைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஒரு 100க்கு 100% உங்களுக்கு ஒரு துல்லியமான ஒரு பலன்கள் நம்ம எடுத்துக்கலாம். இது பொது பலாபலன். பொதுவாக ஜாதக ரீதியாக பலன்கள் வேறுபட்டாலும் கோச்சார பலன்களில் லக்ன ரீதியான கோச்சார பலனில் கண்டிப்பாக 100க்கு 60% 50% அக்யூரேட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்த வாரத்தை நம்ம அமைச்சிக்கிட்டோன்னா கெட்டதாக இருக்குதா நல்லதாக மாற்றிக்கலாம். அதுக்கு தான் ஜாதகமே தவிர இது ஜட்ஜ்மெண்ட் கிடையாது. எனவே புத்தி உடைய மதி, அந்த மதி விதியை வாங்க பார்க்கலாம். மேஷ லக்ன இறை அன்பர்களே, பொதுவா 29ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த தினங்கள்ல சுப காரியங்களை முடிஞ்சளவு தவிர்த்துக்குங்க, பண்ணாதீங்க. 24, 25, 26, 27 இந்த நாட்களை சுப காரியங்கள் நீங்க தாராளமா பண்ணலாம். இப்போ உங்க லக்ன வாரியா நன்மையான பலன்களும் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்களுடைய பலன்களை பற்றி நாங்கள் பார்க்கலாம். பொதுவாக இந்த வாரத்தில் புது முயற்சிகளுக்கு வாய்ப்புகள் உண்டாகும். பயம் இல்லாமல் நீங்கள் முன்னுக்கு போகலாம். காற்றுள்ள போதை சுற்றுக்கொள்ளுங்கிற மாதிரி இந்த வாரத்தை முடிஞ்ச அளவு பயன்படுத்திங்க புது முயற்சிகளுக்கு. புதிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படுத்தும், இல்லாட்டி ஏற்படுத்திக்கலாம். உண்மையிலே இந்த வாரம் புதிய மனித தொடர்புகள் நாங்கள் ஏற்படுத்திக்கும் பொழுது நம்மளுக்கு அதனால ஒரு நன்மையான ஒரு பலன்கள் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டிங், கம்யூனிகேஷன், ஆன்லைன் சேல்ஸ் இந்த துறையில் இருக்கிறவங்க நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். இதில் ஒரு நெகட்டிவ், ஒரு எதிர்மறையான பக்கம் என்ன அப்படின்னா, நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஆர்த்ரைட்டிஸ், இந்த மூட்டு வலி, இந்த மாதிரி இந்த நரம்போடு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்க, இந்த ஃபிட் இந்த மாதிரி நோய்கள் இருக்கவங்க கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கணும். உங்களுடைய மருந்துகள் நேரத்துக்கு எடுத்துக்குங்க, சாப்பாடுகளை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. அதே சமயத்தில் நண்பர்களால் வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எனவே நண்பர்களோட சுமூகமான ஒரு உறவை எடுத்துக்குங்க. அளவுக்கு மீன்லாம் அமுதம் நஞ்சு தான். அதனால் அது லிமிட்டோட இந்த வாரம் கொஞ்சம் பழகினா ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச அளவு பிடிவாத குணங்களை தவிர்த்துக்குங்க. மேஷலக்னம் பொதுவாகவே ஒரு பிடிவாத குணம் இருக்கும். நான் சொல்கிறதான் சரி, செய்கிறதான் சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாமல் இந்த வாரம் முடிஞ்ச அளவு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய பிரச்சனைகளை குறைச்சிக்கலாம். அதே சமயத்தில் இந்த உங்கள் லைஃப்பில் பழைய பிரச்சனைகள், அது காதல் விவகாரமாக இருக்கலாம், வேறு உறவுகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். இந்த சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தையும் இந்த கரண்ட் லைஃப், இப்போ இருக்கக்கூடிய லைஃப்பில் அது சம்பந்தப்பட்டவங்களோட பேசக்கூடாது. உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு கடந்த காலம் உங்களுக்கு ஒரு காதல் ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும்ல, அதை கரண்ட் வைஃபோட பேசிடாதீங்க. ஏன்னா அதனால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த கால பிரச்சனை கொடுத்த விஷயங்களை நிகழ்காலத்தில் எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் பேசிடாதீங்க. சில நேரங்களில் பார்ட்டிஸுக்கு போகணும்னு நாங்கள் பேசுவோம், சில பேசுகிறதுக்கு என்னன்னே தெரியாமல் சில விஷயங்கள் நாங்கள் பேசுவோம். அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவு மேஷலக்ன பக்தர்கள், இறை அன்பர்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி விஷயங்களை பேசாமல் நீங்கள் பார்த்துக்கணும்.
அதே சமயத்தில் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானத்தோடு நீங்கள் இருக்கணும். தொழிலில் நிதானத்தை கண்டிப்பாக நீங்கள் கடைபிடிக்கணும். வீண் விரயங்கள் ஏற்படலாம், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முடிஞ்சளவு வார்த்தைகளை வந்து பார்த்து நிதானத்தோட பேசணும். வாய்க்கு வார்த்தை அத்தனை பேசிடாதீங்க, வீண் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இளைய சகோதர சகோதரிகளோட ஒரு சுமூகமான ஒரு உறவை, ஒரு தன்மையான உறவை நீங்க வந்து கொண்டு போகக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. புத்திசாலித்தனமா இருந்தீங்கன்னா நிறைய வெற்றிகள் பெற்றுக்கலாம். ரிஷப லக்ன இறை அன்பர்கள் 29ஆம் தேதி 30ஆம் தேதி இந்த 2 நாட்களை வந்து சுபகாரியங்களை முடிஞ்சளவு தவிர்த்து கொள்ளுங்க. 25ஆம் தேதி சுபகாரியங்களுக்கு உண்மையான நன்மையான ஒரு பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நேர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சுப நிகழ்ச்சிகள், அனுகூலமான நிகழ்ச்சிகள், பேச்சுவார்த்தைகள் ஏற்படக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கலாம். பசங்களுடைய படிப்பை பற்றியாக இருக்கலாம், திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயம் பேசக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையறதுக்கு இருக்கு. உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கண்டிப்பாக இருக்கணும். அந்த கிளாரிட்டி வந்து விசேஷமாக திருமணத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இது வரைக்கும் திருமணம் வேணான்னு சொல்றவங்க, இது வரைக்கும் எனக்கு வந்து காதலே வேணான்னு சொல்றவங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி எடுத்துக்கூடிய, இது வேணுமா வேணாமா, இதுதாங்க என் கடைசி முடிவுப்பா, இது முடிவுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வரக்கூடிய ஒரு வாரமா இருக்கும். அதாவது ஒரு கிளாரிட்டி, ஒரு வகையான ஒரு ஞானம்னு கூட சொல்லிக்கலாம் வச்சுக்கோங்களேன். ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமையறதுக்கு இருக்கு. இந்த வாரத்தில் முடிஞ்ச அளவு லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரொம்ப நிதானமா தன்மையா பேச நீங்க கத்துக்கணும், நிதானமா நடந்துக்கவும் நீங்க கத்துக்கணும். அதே சமயத்துல பண விஷயங்களை வந்து சிறு சிறு தடைகள் இருந்தா கூட நிலையான ஒரு வருமானத்தை இந்த வாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது எதிர்மறையான விஷயங்கள் என்ன அப்படின்னா, தலையில ஒரு வகையான ஒரு பாரத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். தலையில ஒரு வகையான ஒரு பாரம், விசேஷமா பார்த்து இப்போ குழந்தைய பத்தி, பசங்களை பத்தி, குடும்பத்தை பத்தி, அவங்க லைஃப்பை பத்தி அனவசியமான எண்ணங்களை கொடுக்கும். அதை ஒரு ஓவர் திங்கிங்கா நீங்க வந்து பண்ணிக்காம பார்த்துக்கணும். அது ஒண்ணு. சுகர், அடிவயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள், ஹோமோனல், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க விசேஷமா மருந்து, டைமுக்கு சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடுங்களை கண்டிப்பாக கடைபிடிச்சு ஆகணும். அதை கேலஸை விட்டுறாதீங்க. புது முயற்சிகள், புது தொழில் ரீதியா புது முயற்சிகளை நீங்க பண்ணும் பொழுது அது பண்ணவா வேணாமா அப்படின்னு ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. அது புது முயற்சின்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய தொழிலுக்கு போறதா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருக்கலாம். இந்த மாதிரி பொதுவா எல்லா விஷயங்களையும் புதுசா அது விஷயம் நீங்க பண்ண போறதா இருந்தா இந்த வாரம் கொஞ்சம் நிதானத்தோட 1க்கு 2 தடவை யோசிச்சு பண்ணா கண்டிப்பா தலைக்கு வார கத்தி தலை போட போற மாதிரி போயிடும். வீண் விரயங்கள் வந்து பண்ணாதீங்க. விசேஷமா வந்து விரயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அது வீண் விரயம்னு சொல்ல முடியாது. இந்த காணி சம்பந்தப்பட்ட நாங்க ஒரு காணி வாங்க போறோம், ஒரு வீட்டை வாங்க போறோம், ஒரு வண்டியை வாங்க போறோம், அது வீண் விரயம் கிடையாது தான். ஆனா அந்த விரயத்தை கூட பண்றது கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருக்கணும். இது பண்ணலாமா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பண்ணாத அளவுக்கு நல்லது தான். அப்படி பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல அதை யோசிச்சு ஒரு முடிவுகள் நீங்க எடுக்கணும். நிதானத்தோட அந்த விஷயத்தை யோசிச்சு முடிவு எடுங்க. மிதுன லக்ன இறை அன்பர்கள் பொதுவா 27ஆம் தேதி 29ஆம் தேதி இந்த நாட்கள்ல வந்து சுப காரியங்கள் முடிஞ்ச அளவு பண்ணாதீங்க. 26ஆம் தேதி ஓகே, சுப காரியங்கள் தாராளமா பண்ணலாம். தைரியம், வீரியம், ஒரு கம்படேட்டிவ் மூட் ஒன்று உங்களுக்கு இருக்கும். கண்டிப்பா இதை முடிஞ்ச அளவு அதிகப்படுத்திக்குங்க. ஏன்னா நம்ம லைஃப்ல வந்து ஒரு காம்படிஷனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்ல முன்னோக்கி கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதனால அதுக்கு நம்ம வந்து பயப்படாம, இந்த வாரத்துல அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்கு, கிரகநிலை இருக்குன்னா அது பயப்படாம அதை வந்து கிட்ட இன்னும் எடுத்துக்க பாருங்க. புதிய ப்ரொஜெக்ட்ஸ், புதிய ஐடியா, தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள், பிஸ்னஸ் ரீதியா வந்து புதிய வரவுகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முயற்சி பண்ணுங்க, திருவினை ஆகும். ஆன்லைன் பிஸ்னஸ், மீடியா, கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் அண்ட் சேல்ஸ்ல இருக்கவங்க, டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இருக்கவங்களுக்கு நன்மையான வாரமா இந்த வாரம் அமையும், நீங்க மிதுன லக்னமாக இருந்தா.
ஒரு எதிர்மறையான விஷயம் என்ன அப்படின்னா கோபத்தை அதிகப்படுத்த வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்க கோபப்படாம பார்த்துக்குங்க. ஏன்னா கோபம் வருதுன்னா கோபம் எதனால வருது, அந்த கோபம் வராம நான் என்ன பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க தெளிவா இருக்கணும். அதே சமயத்துல குடும்பத்துல வார்த்தைகள் பேசுறது கொஞ்சம் நிதானமா கவனம், முடிஞ்ச அளவு பேசாம இருக்கிறது நல்லதுதான். இந்த வாரம் நீங்க மௌன விரதம் இருந்தா கூட நல்ல விஷயம் தான். அதனால முடிஞ்ச அளவு வார்த்தைகள் கவனமா பேசணும். உங்களோட அதாவது லவர்ஸுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில அதிகமான ஈர்ப்பு, அதிகமான ஒரு வசியத்தன்மை, ஈர்ப்பு தன்மை, ஒரு பொசசிவ் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதனால வீண் ஆர்கியூமெண்ட்ஸ், வீண் சந்தேகங்கள், இதனால பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அவங்களுடைய காதல் அந்த அன்பை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மிதுன லக்னமாக இருந்தா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க போற அளவுக்கு நல்லது. அதே சமயத்தில் இந்த மிக்ரைன், தலை சம்பந்தப்பட்ட நோய்கள், ஃபேட்டி லிவர், அதே சமயத்தில் ஃபேட், கொலஸ்ட்ரால் அதிகமாக இருக்கவங்க, இப்போ அதுக்கு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்க அந்த மருந்து டைமுக்கு எடுத்துக்கோங்க. சாப்பாடில் கவனம் இருக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல் இந்த வாரம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த வாரம் அதுக்குரிய வாரம் கிடையாது. எனவே அன்பர்களே, எல்லா மக்களுக்கும் இனிய வாரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். வாழ்க.